21 அதிகாரம் வெளிப்படுத்தல வாசிங்க. இந்த பரம எருசலேமோட குவாலிட்டியை பற்றி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, 3 வார்த்தை, பரம எருசலேம், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை. ஜெருசலேம் என்றால் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் த வேர்ல்டு. அதாவது அப்படிதான் தேவன் ஃபார்ம் பண்ணாராம். இந்த ஜெருசலேம் கிடையாது. அம்பிட்டு போய் இந்த ஜெருசலேம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் புழுதி மண் எத்தனை பார்த்துட்டு பரவாயில்ல, ஏதோ அங்கங்கே இருக்கிற தொட்டு கும்பிட்டுட்டு வர வேண்டியதுதான். ஆனால் அதில் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. நாம் நாடுவது, எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நாங்கள் நாடுவது பாலஸ்தீனாவுக்கு அருகில் இருக்கிற பழைய எருசலேம் அல்ல, அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேமே எங்கள் கனவாய் இருக்கிறது. செய்திருந்தா நீங்கள் சொல்ல பேர் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஜெருசலேம் ஒன்னே விட வாசிங்க. அடுத்த வசனம். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். 3 வார்த்தை, பரிசுத்த நகரமாகிய ஜெருசலேம் 1, அடுத்து பரலோகம் 2வது வார்த்தை, அடுத்து அது தன் புருஷனுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்க பாருங்க, 3 விஷயம் இங்க சொல்லப்படுது. ஒன்னு பரலோகம், இன்னொன்னு பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம். ஒன்னு பரலோகம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொன்னு புது எருசலேம், இன்னொன்னு என்னது, பூமி. இந்த பூமி அதாவது இறங்கி வருதுன்னா எங்க வருது, நீங்க இருக்கிற இடத்துக்கு வருது. ஸோ 3 ஸ்டாண்டர்டு. ஒன்னு ஹெவன், எல்லாம் சொல்லுங்க, இன்னொன்னு எர்த்து, இன்னொன்னு நியூ ஜெருசலேம். கையை தட்டு. வாயிலே கொடுத்துக்க வேண்டியதான் போல. ஃப்ளைட்டு பார்த்துருக்கீங்களா? ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது, டிரான்சிட் ஆகும்போது அவங்கள வந்து வெளியே ஏர்போர்ட்டுக்கு விட்டு வெளியே போகாமல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து ஃப்ளைட்டு, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், பிரிட்ஜு வழியாக சில நேரம் கொண்டு போவாங்க. இந்த நீங்கள் ஏர்போர்ட்டு, அந்த ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்லேருந்து அப்படியே அந்த பிரிட்ஜை கொண்டு வந்து நீங்கள் இருக்க அந்த கேட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னென்னா வந்து ஃப்ளைட்டு, த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃப்ளைட்டு, அந்த கேட்டு. அந்த மாதிரி தான் ஹெவன்லேருந்து நியூ ஜெருசலேம் வரும்போது எப்படி வருதுன்னா, இந்த பிரிட்ஜ் வருது பார்த்தீங்களா, அப்படியே வருதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஹெவனுக்குள்ளே இருந்தால் என்ன காற்று வீசுதோ அந்த காற்று இந்த நியூ ஜெருசலேம்குள்ளே இருந்து அப்படியே வீசும். அழகாக சொல்லிடுது. அந்த நியூ ஜெருசலேம் அப்படியே இறங்கி வந்து லேண்ட் ஆகுது. இந்த நியூ ஜெருசலேமை தான் விரும்பினாங்க. இப்போ இந்த நியூ ஜெருசலேமோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹெவன். ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்துடைய எக்ஸ்டென்ஷன் ஹெவனுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருதான். இறங்கி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிங்டம் இறங்கி வருது. அது வந்து ஒரு நகரம் கிடையாது. அப்படியே வந்து அப்படியே இறங்கி வர்றதுக்கு அனுமான் கையில் ஒரு மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி அப்படிலாம் இறங்குன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் திங். இட் இஸ் என்ன சொல்ல, இது வந்து இட் இஸ் த தன்மை, குவாலிட்டி ஆஃப் த லைஃப், அந்த நியூ ஜெருசலேம் லைஃப், அந்த குவாலிட்டி அந்த ஆஃப் த ஹெவன். அதாவது என்ன சொல்ல வந்து, த நேச்சர் ஆஃப் ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் இஸ் டிசெண்டிங் ஆன் அஸ், இட்ஸ் கம்மிங் டவுன் ஆன் அஸ். ஆமென் சொல்லுவோம். இப்போ இதைத்தான் வந்து வாசிக்க போறோம். வாசிங்க அடுத்து. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமென். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து கையை தட்டி அவர்களுடைய தேவனாய் இருப்பார். The first benefit of the New Jerusalem life is God is always being with you. நியூ ஜெருசலேம் லைஃப்னா என்னன்னா, அதுல இருக்க முதல் ஆசீர்வாதம், எல்லா நேரமும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹalleluya.
அவர்கள் தேவனாய் அவர் இருப்பாராம், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கலாம். இருக்க முயற்சி, இருப்பதற்கான கிரியை இருப்பார்கள். கையத்தட்டு. ஆமென். அப்ப முதல் ஆசீர்வாதம் நியூ ஜெருசலேம் லைஃப்னா என்னன்னா, அறுக்கப்பட முடியாத உறவோடு கூட தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சிலுவையிலே இயேசு முடிந்தது என்று சொன்னபோது அந்த சிலுவையில் முடிக்கப்பட்ட அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தவர்கள் யாரெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கைக்குள் கடந்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பாவத்தினால் பிரிக்கப்பட முடியாத ஒரு உறவை அவர்களோடு கூட ஏற்படுத்துகிறார். அதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இங்கே பாவம் செயலிழந்து போகிறது, வல்லமை இழந்து போகிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடையே இருக்கிற உறவை எந்த சக்தியினாலும் அறுக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இங்கே உங்களையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய எந்த சக்தியும் இந்த நகரத்துக்குள்ளே இல்ல. கையத்தட்டு. ஆமென். இல்ல இல்ல. நல்லா இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமென். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் மனுஷன்டே வாசம் செய்றாராம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷன்ட்ட வாசம் செஞ்சிடறான். ஏன்னா அங்க கோயிலே இல்லையா, அங்க நாமே ஆழமா இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நம்மோடு கூட புதிய ஏற்பாடு சொல்லுது, நம்மை வாசஸ்தலமாய் மாற்றுகிறார். நீங்க அவருடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ராஜா எங்க இருப்பாரு? மாளிகையில இருப்பாரு. நீங்க யாரா? மாளிகா. இதெல்லாம் சும்மா கான்செப்ட் கிடையாது பிரதர். இது ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்ல இன்டர்பிரேஷன். இது ஏதோ வியாக்கியானம் அப்படி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது வியாக்கியானம். ஆனா இது வாழ்க்கை. நீங்க விசுவாசித்தால் அது உங்களுக்கு வாழ்க்கையாய் மாறுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் அருமையானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில சிலுவையில மரித்த இயேசுவின் கிரயத்தினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இந்த புதிய எருசலேமின் வாழ்க்கை நமக்குள்ளே துவங்கி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு பிரிக்கப்பட முடியாத உறவு. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இங்க பாருங்க, இந்த வாழ்க்கையத்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எதிர்பார்த்தாங்க. இந்த கட்டி உண்டாக்கின நகரத்தின் வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் ஏதாச்சும் உங்களை கடவுளை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும். அந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் எந்த சக்தியும் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க சாகுற வரைக்கும், சாகணும் விருப்பப்பட்டா சாகுற வரைக்கும், அன்றைய இந்த விருப்பப்பட்டா சாகுற வரைக்கும். பவுல் சொன்னா, இருக்க விருப்பமா இருக்கிறது, நான் மரித்து அவரோடு இருக்கவும் எனக்கு விருப்பமா இருக்கு, ரெண்டும் எனக்கு விருப்பமா இருக்கு. ஆனா எதை நான் விரும்புன்னு கேட்டான். அதனால ரெண்டுமே ஆப்ஷன் தான். நீங்க விரும்பினா சாகுற வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுடைய பிரசன்னத்தை, நீங்க இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் எவ்விதமான உயரத்திலும் ஆழத்திலும் இருந்தாலும், எந்த நிமிடமும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஆமென், ஆமென், அனுபவிக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே எல்லா அவிசுவாச ஆவியின் கிரியில் வெளியேறுவதாக. இந்த உலகத்திலே அவருடைய பிரசன்னத்தை எல்லா நிமிடமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் என்னை வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் அதுதான் புதிய எருசலேமின் வாழ்க்கை. இங்கே தேவன் இல்லாத ஒரு நாள் என்று ஒரு நாள் கிடையாது. தேவன் இல்லாத நிமிடம் என்று ஒரு நிமிடம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத நொடி என்று ஒரு நொடியே கிடையாது. ஏனென்றால் சிலுவையிலே கொடுக்கப்பட்ட கிரயத்தின் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய கிரயம் எனக்காக பிதாவோடு எனக்கு வைத்திருக்கிற உறவை, அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கிரயத்தை என் சார்பில் இயேசு கொடுத்திருக்கிறபடினாலே நான் அந்த பிரசன்னத்தை எல்லா நாட்களும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை அனுபவிப்பதற்கு நான் பாத்திரனாயிருக்கிறேன். என்றைக்கு அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ
அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை பிரிக்கிற வல்லமையான சக்தின்னு ஒன்று இல்லாமலே போயிடும். அது கிடையவே கிடையாது. நீங்க அங்க இருந்து தான் எல்லாத்தையும் டீல் பண்ணணுமே ஒழிய டீல் பண்ணிட்டுலாம் அங்க போக கூடாது. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. அச்சா அச்சா டீல் பண்ணிட்டு நீங்க அந்த லைஃப்க்கு போக முடியாது. அந்த லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் நீங்க இதெல்லாம் டீல் பண்ண முடியும். பாவத்தை டீல் பண்ணிட்டு நீங்க பிரசன்ஸ்ல போக முடியாது. பிரசன்ஸ்ல இருந்தே தான் பாவத்தை டீல் பண்ணணும். கையத்தட்டு நல்லா 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 தட்டுங்க. நிரப்படும், இருதயம் திறக்கப்படுது. ஆமென். இனி எந்த பயனும் உங்கள்கிட்ட வந்து தேவனை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் புதிய எருசலேம் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையை தான் அவர்கள் விரும்பினார்கள், ஏங்கினார்கள். இது தூரத்திலே பார்த்தார்கள். நான் லைஃப்டா. ஆபிரகாம்லாம் தான் வாழ்ந்த வாழ்க்கையில அவன் மீறிய போது, ஆகாரை திருமணம் செய்த போது ஏறக்குறைய 13 வருஷங்கள் அவனுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இவைகளுக்கு பின்பு இஸ்மவேலுக்கு 13 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு அப்படி வருது. அப்படின்னு என்ன ஆச்சு? இந்த 13 வருஷம்னா நோ கம்யூனிகேஷன் என்று சரித்திர வல்லுநர் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம லைஃப் எப்படின்னா கையை தட்டுக்க ஒரு தடவை ஒரு காமே, அதனால அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே, இது மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. ஸோ இங்கே நீங்கள் வந்து கடவுளை விட்டு டிட்டாச் ஆகவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. இதை வந்து விரும்பினான் ஆபிரகாம். அடுத்தது வாசிங்க சீக்கிரம், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நீங்க கண்ணீர் ஒன்று லிட்டரலாக கண்ணிலேருந்து வடியுதுல, அது இல்லை கண்ணீர். கண்ணீர்னா ப்ராப்ளம். நீங்க அழுகிறதுக்கு எது காரணமா இருக்குதோ அதுக்கு பேர் தான் கண்ணீர். கண்ணீர் யாவையும் துடைப்பார்னா நினச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து அப்படியே தொடச்சி விடுவார். இது வந்து என் பையனை கூட தூக்குனாவே அழுகும்போது தொடச்சி விட்டுருவான், இல்லை வந்து இப்போ நண்பன் கூட தொடச்சி விடுவான். தேவன் தொடச்சி விடுறாருன்னா கண்ணீரை துடைக்கணும். வடிகிறது அப்படி துடைக்கிறது இல்லை. உன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்றே இல்லாதபடிக்கு தேவன் அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். உன் பிரச்சனை எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிற வாழ்க்கை தான் நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. போராட்டத்தின் வாழ்க்கை அல்ல, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை. பிரச்சனைகள் ஜெயிக்கிற வாழ்க்கை அல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. வியாதிகளோடு போராடுகிற வாழ்க்கை அல்ல, வியாதிகளின் சாயல் கூட உன் எல்லைக்குள்ளே நுழைய முடியாத ஒரு வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. பிசாசான் முற்றிலும் தோற்று போன ஒரு வாழ்க்கை. இருள் ஆதிக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இரத்தத்தினால் துடைக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. பாவத்தை குறித்த எவ்விதமான கான்சியஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் நியூ ஜெருசலேம் லைஃப்குள்ள என்ட்ராயிருக்கிறீங்க. உங்களை வருக வருகவென்று நான் புதிய எருசலேம் என்று உங்களை நான் வரவேற்கிறேன். ஆமென். இன்னொரு குரூப் பாவத்தை பேசி அது வெளியில் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படியே பேசிட்டு இன்னும் பேரன் பேத்தி எல்லாம் இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இவர்கள் மேலான தேசத்தை விரும்பினார்கள். வாசிங்க, கண்ணீர் யாவையும் துடைப்பார். சீக்கிரம். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை. ஏன் இப்பொழுது இம்மார்டாலிட்டி பேசிட்டு இருக்கிறோம்? நல்லா பாருங்க, இந்த சாப்டருக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து மரணம் இல்லாத பேசலையே. இப்படி ஒரு சாப்டர் இருக்கிறதே நம்ம பின்னாடி தானே பார்க்குறோம். ஆனால் மரணம் இல்லாத வாழ்க்கையை பேசணுமே. இயேசு சொன்னாரே, என்னுடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணினவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்தனை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ ஜெருசலேம்குள்ளவே நுழைஞ்சிட்டான் அர்த்தம். புதிய எருசலேமோட நேச்சர் அது. புதிய எருசலேம் வாழ்க்கை என்பது என்ன? இயேசுவுக்குள் இருக்கிற வாழ்க்கையே புதிய எருசலேம் வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பிதாவுக்குள் இருந்தார்கள். பிதாவுக்குள் இல்ல, பிதாவோடு வந்து பிதாவை பார்த்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ பிதாவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து மரித்ததினாலே பிதாவுக்கு நாம் சமீபமாய் இருக்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டில் போய் 10 தடவை இந்த செய்தியை கேளுங்க. உங்கள் சிந்தனை மறுபடி புதிய எருசலேமின் விசுவாசத்தினால் நிரப்பப்படட்டும்.
நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியும் இந்த பரம எருசலேமாகிய புதிய எருசலேம் வாழ்க்கை இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வோம். அதற்காக எங்களுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அதை நான் வாஞ்சிக்கிறேன். புதிய உடன்படிக்கை சபை அதை வாஞ்சிப்பதாக, புதிய உடன்படிக்கை சபை அதை விரும்புவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எஸ், எஸ். இனி மரணம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. புதிய எருசலேமுடைய நேச்சர் அதான். அச்சா ஹம் துனமானா ஹஷக் ரிபாலா பதுரே மனம. ஆமென். நீங்கள் விரும்பினால் மரிக்கலாம். எங்கேயுமே சர்வாதிகாரம் கிடையாது. அவருடைய எல்லையில எங்கேயுமே சர்வாதிகாரம் கிடையாது. இல்லை நான் மரிக்கணும்னு விரும்புகிறேன், மரிச்சுக்க. வாழ்னு விரும்புகிறேன், வாழ்ந்துக்க. இவைகள் எதை நான் சூஸ் பண்ணுறது எனக்கே தெரிலன்றான். பாருங்க, ஏதோ 2 சேலையை வச்சுட்டு 2 கோட்டை வச்சு இந்த கோட்டை எடுப்போம் அந்த கோட்டை எடுப்போன்ற மாதிரி செத்துருவோமா அவ்வளோ மணியனையா சொல்கிற அப்படின்றான். அப்போ மரணம் எந்த அளவுக்கு டம்மி ஆயிடுச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். இயேசு நாமத்தில். ஆமென். இனி மரணம் இல்லை. அடுத்து துக்கமும் இல்லை. துக்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. துக்கம் நஹி. கம் ஆன் சே. சொல்லுங்க, துக்கம் இல்லை. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒரு ஆள் துக்கத்தோட உட்காந்து பார்த்து சொல்லுங்க, துக்கம் இல்லை. இட்ஸ் கான். போயிண்டே. கம் ஆன் சே. போயே போச்சு. இட்ஸ் கான். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. இனி துக்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. இனி. எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க இனி. முக்கியமான வார்த்தை இனி. நேத்து வரை இருந்திருக்கலாம்யா, புதிய எருசலேம் உங்களை நுழைஞ்சிட்டல. இனி. கம் ஆன் சே. இனி. சொல்லுங்க இனி. 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 சொல்லுங்க சார். இனி. நீங்க சொல்லுங்க, அது நடக்க இயேசுநாமத்தை. இனி. இனி. இனி என் வாழ்க்கையில துக்கம் இல்லை. துக்கம் இல்லை. நீங்கள் பேசுகிற வாழ்க்கையில் சிருஷ்டிக்கப்படும். That is what classic faith. ஆமென். என் துக்கத்தில் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்பது விசுவாசம் தான். இனி துக்கம் இல்லை என்பது மேன்மையான விசுவாசம். இந்த உலகத்தில் 2 விதமான பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யூடியூப்ல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் துக்கத்தில் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு 50K 60K 80K 1 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாச்சும் சுரமா அப்படியே தடவி கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆமா, உன் கணவன் திருந்தவில்லையா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பிரச்சனையில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். That is what okay it's going on. LKG ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்கு LKG ஸ்டாண்டர்ட், அதாவது according to the word of God, that is the lower level faith. மக்கள் ஏன் அதிகமாக போறாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட இருக்கிறது லோயர் லெவல் ஃபெய்த். ஒரு காலேஜுக்குள்ள யூஜி படிக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். பிஜி படிக்கிறவன் அதோட குறைவான். பிஹெச்டி பண்றவன் ஒரு 10 பேர் சுத்திட்டு திரிவான். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ். கையை தட்டு. துக்கத்தில் உன்னோடு கூட இருப்பார் என்பது லோயர் லெவல் ஃபெய்த். இனி துக்கம் இல்லை என்பது ஹையர் லெவல் ஃபெய்த். ஏன் தெரியுமா? இனி துக்கம் இல்லைன்னு பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெய்த் வேணும். ஏன்னா கிரிட்டிக்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கையில் நடக்காமையா போயிடும். எடிட் பண்ணி வச்சுட்டே உட்காந்துருப்பான். நீ பார்த்துக்கிட்டே இரு. துன்மார்க்கர் உன்னுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து பற்கடித்து சோர்ந்து போவார்கள். என்னடா போடா, இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னா காத்திருந்து காத்திருந்து அப்படி போயிடுவானா. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் காத்திருப்பான், ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா, இனி துக்கம் இல்லை என்கிற சட்டத்தின் கீழாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. புதிய எருசலேம் வாழ்க்கை. அலறுதலும் இல்லை. அலறுதல் இல்லை அப்படின்னா, அதாவது அதிர்ச்சியான செய்தி இனி உங்க வாழ்க்கையில வராதுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அதிர்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடையாது. ஆமென். நல்லா 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 அப்படின்ற என்னது ஆம்புலன்ஸ். இங்க கூட பரவாயில்ல, யூகேல ஆம்புலன்ஸ் காதை கிழிக்குது. அது அமைதியா இருக்காது. அது சவுண்ட் வேற சவுண்ட் இருக்கு. நரகத்துல அப்படி லூசிபர் கத்துற மாதிரி இருக்கு. என்ன செய் போ, இனி அலறுதலும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லைக்குள்ள இனி அலறுதல் இல்லை. நான் புதிய எருசலேமின் வாழ்க்கைக்காய் கரையம் கொடுத்து நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. இனி அலறுதல் இல்லை. அடுத்து வருத்தமும் இல்லை. வருத்தமும் இல்லை. அலறுதல்ன்றது எக்ஸ்ட்ரீம்.
அலறுதல்னா என்ன சொல்றது? நாயகன்ல கமலாசன் அழுகிறது, அது அலறுதல். வருத்தம்னா வந்து ஒரு மாதிரி டல்ல, அவன் ரொம்ப அழுக மாட்டான், கத்த மாட்டான், ஏதோ ஒரு வருத்தம் நெஞ்சுக்குள்ள அப்படி இருக்கும். அவர் சொல்றாரு, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அலறுதலும் இல்லை அலறுதலும் இல்லையா. சரி, வருத்தம் தான் இருந்துட்டு, வருத்தமும் இல்லை. இனி உங்க முகம் சோர்வாவே இருக்காது. கையை தட்டுங்களேன் சார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தனியை தந்து இலையுறாது இருக்கிற பசுமையான மரத்தை போல இருப்பான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் வெயில் காலத்திலும் அவன் பசுமையாக இருப்பானா. ஆமென். அப்படிதாங்க இருப்பீங்க நீங்க. நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க. ஆமென். ஸ்மைல் பண்ணுங்க. ஆமென், ஆமென். இனி வருத்தம் இல்லை. ஏன்னா நியூ ஜெருசலேமுக்குள்ள இருக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆமா, நியூ ஜெருசலேம்னு ஒண்ணு நீங்க வெள்ளை சட்டையை மீசி எடுத்து இருக்கிறத புடுங்குவதல்ல நியூ ஜெருசலேம். நியூ ஜெருசலேம் என்பது இருக்கிற நகையெல்லாம் கலட்டுறதுல அம்புட்டும் 12 கற்கள் அப்படியே வந்து எஸ்பி சுகந்தி, சுகந்தினா அந்த சுகந்திட்ட பிறகு வந்து கோமேதகம் அப்படி எல்லாம் அலங்கரிக்கப்பட்டது. திரும்ப அந்த காடுக்கு வந்து மேஜ அது தாய் காடு. ஆமா ஆமே கீக்காடு. அலங்கார மனவாட்டியாய் அழகாக எல்லாம் சொல்லுங்க, ஜொலித்திடுதே. திரும்ப சொல்லுங்க, ஜொலித்திடு. சொல்லுங்க. எருசலேம்னா எல்லாத்தையும் புடுங்கி போட்டு தொலைஞ்சு போய் வந்து நிக்கிறதா? மணவாட்டியை போல. மணவாட்டினா எப்படி இருப்பாங்களாம்? எரேமியாவுக்கு போ. மணவாட்டி தன்னுடைய ஆபரணங்களை, ஆச்சா, அப்ப மணவாட்டினா என்ன இருக்கணும்? ஆபரணம் இருக்கணும். அப்ப நியூ ஜெருசலேம்னா மணவாட்டியா? மணவாட்டினா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. லா 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 அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. இப்படி இந்த கையில ஒரு 5 கிட்ட 5 போட்டு ரா 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 ரா. பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. எனக்கு வந்த கிஃப்ட் ஃபுல்லா இப்ப மோதிரம், அந்த மோதிரமும் அந்த கிஃப்ட் ஃபுல்லா அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பரலோகம் எனக்கு பிடிக்கலனால போடல, போடக்கூடாதுன்னு சட்டமே கடை. ஆனா நான் யார் தான்? ஐஸ்வர்ய பிரசங்கி தான் நான். ஆமென் சொல்லுங்க. சோ அப்படியே ஜொலிக்கணுமா, ஜொலிக்கணுமா. இனி அலறுதல், இனி துக்கம் இல்லை, இனி வருத்தல். எல்லாம் சொல்லுங்க, இனி அலறுதல் இல்லை, இனி துக்கம் இல்லை, வருத்தம் கூட இல்லை. உங்க மேல எனக்கு ரொம்ப துக்கம் சார் அப்படின்னா ரொம்ப டீப்பு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் சார், அது லைட்டா. அவர் சொல்ற இந்த லைட்டு இல்லை, மீடியம் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. சே, அதான் நியூ ஜெருசலேம் லைஃப். என்ன ஒரு பியூட்டினா, ஆபிரகாம் இந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்கின இந்த அஸ்திவாரமுள்ள நகர வாழ்க்கைக்கு அவன் விரும்பினான். அந்த கிளாசிக் ஃபைட் அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த நியூ ஜெருசலேம் லைஃப் அவன் எதிர்பார்த்தான், அதை வாஞ்சித்தான். ஆனால் விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக சிலுவையிலே வைத்திருந்தபடியினால் அவர்கள் அனுபவிக்காததை நாம் அனுபவிக்கத்தக்கதான். அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக நீதிமான்களும் ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். நீங்கள் கேட்கிற இந்த செய்தியை கேட்பதற்கு விரும்பினார்கள், வாஞ்சித்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதை அனுபவிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கோ அது அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கோ அது அருளப்பட்டு இருக்கிறது. நியூ ஜெருசலேம் இருக்கிறது நியூ ஜெருசலேம். ஆமென், ஆமென். தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம். முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள், இது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? எல்லாம் சொல்லுங்க. முந்தினவைகள் ஒளிந்து போயின. இது என்ன வாழ்க்கை? சத்தமா சொல்லுங்க. நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா அது என்ன வாழ்க்கை? நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. சோ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் சொல்லுங்க, அவன்
புதிய எருசலேமின் வாழ்க்கையில் இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அதனால புதிய எருசலேம் இனிமே வரும் அப்படின்னு அவனியாபுரம் பக்கம், பைபாஸ் ரோட்டு பக்கம், ரிங் ரோட்டு பக்கம் உட்காந்துருக்கிறாதீங்க. இப்படிதான் வந்து எலியா வருவான்னு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசுனா வந்து கேட்ட என்னடான்னாரு. எலியா அவன் போயிட்டான். யாரை சொல்றீங்க? யோவான். அவன் தான் எலியா. அப்படியா? கொஞ்ச நாள் எடுத்து மேசியா அப்படின்றாங்க. இப்போ அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யார் மேசியா? அவர் போயிட்டாரு. ஆனால் என் போய் வெயிலிங் வரல அழுதுகிட்டே இருக்கிறான். மேசியா அனுப்புங்க அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு சபை என்ன செய்யுது? புது எருசலேம் இனிமே வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து சொல்றேன், புதிய எருசலேம் வந்து ரொம்ப நாளாச்சு. நீ இன்றைக்கு அதை புரிந்து கொண்டால், பைபிள் சொல்லுது அது அருளப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் சொல்லப்படுகிறது, தேவனால் எங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி அவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் எதற்கு திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? உங்களுக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. உங்களுக்கும் அது அருளப்பட்டு இருக்கிறது.